என்ன கஜா மாறி 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. எங்களை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறீங்க. இருந்தாலும் எங்களை இங்கே அடைச்சி வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த சூரியமூர்த்தி மட்டும் வெளில விட்டு வச்சுருக்கீங்க. இது என்ன நியாயம்? முதல்ல அவனை பிடிச்சி உள்ள தள்ளுங்க. நீங்கள் 2 பேரும் அம்பு எய்தவன் அந்த சூரியமூர்த்தி. அவன் வெளியில் அனுபவிக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் அனுபவிச்சதுக்கப்புறம் அவனுக்கும் வேட்டு ஆரம்பமாகும். நீங்கள் சொல்கிறது நியாயமாக தான் தோணுது ஐயரே. ஐயரே, என் ஒய்ஃபுக்கிட்ட ஒரே ஒரு தடவை மட்டும் ஃபோனில் பேசிட்டுமா? எதுக்கு? சும்மா தான். அவள் எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு விசாரிக்க தான். வேற எதுவும் பேச மாட்டான் ஐயரே. என்ன நம்புங்க ப்ளீஸ். ஹலோ, நான் தான் பேசுகிறேன் வள்ளி. என்னய்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் வள்ளி. நீ எப்படி இருக்க? ஏதோ இந்த உடம்புல உசுரை வச்சுக்கிட்டு உனக்காக நாளை ஓட்டிட்டு இருக்கேன்யா. ஆமா, நீ அந்த சூரியமூர்த்தியோட கஸ்டடியில் இல்லையா? அந்த ஆளுக்கிட்ட போய் நானும் போலீஸோட விசாரிச்சு பார்த்தேன். இல்லவே இல்லைன்னு சொல்றான். நீ எதுக்கு அந்த ஆளை பார்க்க போன? இனிமேல் நீ மறுபடியும் அந்த ஆளை பார்க்க போனேன்னு வச்சுக்க, என் உயிருக்கு ஆபத்தை முடிஞ்சிடும். புரியுதா? சரியா, நீ இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசியா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கியா? அடிக்கடிலாம் பண்ண முடியாது, எப்போவாது முடிஞ்சா பண்றேன். நான் வச்சிடுறேன். என்னவா? என் பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. அந்த சூரியமூர்த்தி மேல போலீஸ்க்கு இன்னும் சந்தேகம் அதிகமாக போகுது. இனிமே உன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த மாதிரி நீ ஃபோனில் பேச முடியாது. ஏன்னா தேவையில்லாமல் அப்புறம் என் மேலே சந்தேகம் வரும். புரியுதா? ரொம்ப நன்றி ஐயரே, இனிமேல் பண்ண மாட்டேன். சரி. இப்போ என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க அங்கிள்? எந்த முடிவும் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். லைஃப்ல எந்த நிமிஷத்துலையும் எனக்கு இப்படி ஒரு குழப்பம் வந்ததே இல்லை. எத்தனையோ கிரிமினல் கேசஸ் நான் பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ணி சக்சஸும் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஒரு பிரச்சனையை மட்டும்தான் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு தெரியல மாப்ள. அங்கிள், நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைய புத்தியால முடிவு எடுக்கிறதுக்கு பதிலா மனசால முடிவு எடுக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆமா அங்கிள், உதய இந்துவும் மனசார ஒத்து போனதுக்கு அப்புறம் அவங்கள எந்த விதத்திலையும் எந்த காரணத்துக்காகவும் பிரிக்க நினைக்கிறது தப்புன்னு நான் சொல்றேன். என்ன சொல்ற நீ? விட்டு நீ அவங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருவ போல இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நிச்சயமா அவங்களுக்கு உதவணும்னு தான் எனக்கு தோணும் சித்தி. ஏய், அந்த திமிர் பிடிச்ச இந்துவுக்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. எக்காரணத்தை கொண்டு அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நான் போராடிட்டு இருக்க. நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சித்தி, நான் என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்றதை விட உங்க தம்பி மனசுல என்ன இருக்குங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையில உங்களுக்கு இந்த மேல கோவம் இருக்கலாம். அந்த கோவம் உங்க தம்பிக்கு பாதகமா அமைஞ்சிடக்கூடாது. அதை நீங்க தயவு செஞ்சு உணர்ந்து அதுக்கேத்தபடி நடந்துக்கோங்க. நான் எப்படி நடந்துக்கணும் நீ எனக்கு சொல்லி தரியா? கலா, சின்ன விஷயத்தை நீயே பெருசுபடுத்திக்கிட்டு இருக்க. கலை அவ வியூ சொல்றா. நீ உன் வியூவை சொல்றதுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் கலைக்கும் இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மாப்பிள்ள சொல்றது சரிதான் கலா, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏற்கனவே நான் குழம்பு போயிருக்கேன், இதுல நீ வேற பிரச்சனையை திசை திருப்பாத ப்ளீஸ். இப்ப பிரச்சனை அந்த சூரியமூர்த்தி பத்தி தான் தவிர இந்துவை பத்தி இல்ல. என்னோட கவலை எல்லாம் நாளைக்கு அந்த சூரியமூர்த்தினால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான். இந்த விஷயத்துல நான் என்ன சொன்னாலும் உங்க அம்மாவும் கேட்க மாட்டேங்கிறா, ரொம்ப தொந்தரவு தரா. அண்ட் இப்பெல்லாம் உதய கூட என்ன வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் எப்படி என் வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியல. பட் கலா, நிச்சயமா உன்னோட விருப்பம் இல்லாம அந்த கல்யாணம் நடக்காது. போதுமா? அப்பா, முதல்ல ரவி அத்தனை கொன்னதுக்கு அந்த சூரியமூர்த்திக்கு தண்டனை வாங்கி கொடுங்க.
அவர் செஞ்ச பாவத்துக்கு அவருக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்து உதய கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பா